ஹாரி ப்ரூக் பேட்டிங் ஆடும்போது அவர் வந்து ஷோல்டரை வச்சு பாலை டேப் பண்ணாரு. இது லீகலா இல்லீகலா அப்படின்றது ஒரு சின்ன சர்ச்சையாக கிளம்பிட்டு இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது சர்ச்சையே கிடையாது. ஏன் அப்படின்னா ஹாரி ப்ரூக் வந்து அந்த பால் அது கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி வந்துச்சு, அதை ஆடினாரு. அது வந்து தரையில் பட்டு மறுபடியும் பால் பவுன்ஸ் ஆகி அந்த ஸ்டம்புக்கு நேராக மேலே வந்துச்சு. அது வந்தப்போ அவரால் காலால் எத்த முடியாது, ஏன்னா அது ஹைட்டாக இருந்துச்சு. அந்த பால் கிட்டத்தட்ட அவர் தலைக்கிட்ட இருந்துச்சு. அங்கேருந்து அது கீழே வர்றப்போ அவர் வந்து ஷோல்டரால் டச் பண்ணார். இதில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ரூல் வந்து இதை அலோவ் பண்ணுது. ஏன் ரூல் இதை அலோவ் பண்ணுது அப்படின்னா, கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக நம்ம கை அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஷோல்டரில் ஆரம்பித்து ஃபிங்கர் டிப் வரைக்கும் இது ஃபுல்லாகவே நம்ம கை அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் கிரிக்கெட்டில் இதை அப்படி டிஃபைன் பண்ண மாட்டாங்க. கிரிக்கெட்டில் இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ பிளேயிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுடைய க்ளவ். நிறைய நேரம் காட் பிஹைண்ட் டிஸ்மிசல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பால் பேட்டில் பட்டிருக்காது, பால் க்ளவில் பட்டிருக்கோம். பின்னாடி விக்கெட் கீப்பர் கேட்ச் பிடிச்சிருப்பாரு, இல்லை ஃபீல்டர் கேட்சை பிடிச்சிருப்பாரு. அதனால அதை வந்து அவுட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ க்ளவில் பட்ட அவுட்டு. சில நேரங்களில் எல்போ கார்டு போட்டிருப்பாங்க. இந்த எல்போ கார்டில் பட்டாலும் அவுட்டு கொடுப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் எல்போ கார்டில் பட்டும் கேட்ச் பிடிச்சா அவுட்டு கொடுக்க மாட்டாங்க. அது ஏன் நடக்குது? இந்த பெரிய எல்போ கார்டு போட்டிருப்பாங்க, லாங்காக இருக்கும். அந்த பெரிய எல்போ கார்டு வந்து க்ளவில் டச் ஆகுற மாதிரி இருக்கும், க்ளவில் படும். அந்த க்ளவோட அட்டாச் ஆகுற மாதிரியோ இல்லை க்ளவில் வந்து டச் ஆகுற மாதிரியோ அந்த பெரிய எல்போ கார்டை பேட்ஸ்மேன் போட்டிருந்தா அந்த எல்போ கார்டையும் க்ளவோட ஒரு அங்கமாக வந்து ரூல்ஸில் பார்ப்பாங்க அப்படின்றது தான் ஆக்சுவலாக அதான் ரூல் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்போ கார்டும் க்ளவும் டச் ஆகாமல் இந்த ஸ்மால் எல்போ கார்டு போடுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்போ கார்டில் பட்டு கேட்ச் பிடிச்சாலும் அவுட்டு கிடையாது. இதுதான் ரூல். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பேட்டால் பாலை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா கேட்ச் ஆச்சுன்னா அவுட்டு, க்ளவில் பட்டு கேட்ச் ஆச்சுன்னா அவுட்டு. எல்போ கார்டு க்ளவில் டச் ஆகிருக்கும் போது எல்போ கார்டில் வந்து பால் பட்டுச்சு, பின்னாடி கேட்ச் பிடிச்சாங்க அப்படின்னா அவுட்டு. இந்த பால் வந்து நீங்கள் ஆடினதுக்கு பிறகு ஸ்டம்பை நோக்கி வருது அப்படின்னா பேட்ஸ்மேனுக்கு அந்த ஒரு அவகாசத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் குயிக்காக ரியாக்ட் பண்ணி பாலை தட்டி விட்டீங்க அப்படின்னா அது நாட் அவுட் அப்படின்னு. ஆனால் எதை வச்சு தட்டி விடணும்? பேட்டால் தட்டிட்டீங்கன்னா ஹேண்ட்லிங் த பால். இன்னொன்று, நீங்கள் க்ளவ்வால் கையால் பிடிச்சி தூக்கி போட்டீங்க, க்ளவ்வால் பாலை தொட்டிங்க அப்படின்னா அகைன் ஹேண்ட்லிங் த பால். அதனால அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அவுட் ஆக்கலாம். இன்னொன்று, இந்த எல்போ கார்டு க்ளவில் டச் ஆகி அந்த எல்போ கார்டில் பால் பட்டுச்சு அப்படின்னா அதுவும் ஹேண்ட்லிங் த பால். ஆனால் இந்த இடத்துல ஹாரி ப்ரூக் எல்போ கார்டு போடலை, அவர் ஷோல்டர் தான் யூஸ் பண்ணார். ஷோல்டருக்கும் அந்த க்ளவுக்கும் சம்மந்தம் இல்லை. ஷோல்டர் வந்து க்ளவோட அட்டாச் ஆகலை. அதை பார்க்கும்போது பால் ஷோல்டரில் தான் பட்டுச்சுன்றதுனால இட் இஸ் அலவுட். ஷோல்டரால் டச் பண்ணலாம், பாலை வந்து அவர் தலையால் தட்டி விடலாம், செஸ்டால் தட்டி விடலாம், காலால் ஏற்றி விடலாம். இது எல்லாமே அலவுடு. அதனால இங்கே சர்ச்சையே கிடையாது. ஹாரி ப்ரூக் செஞ்சதில் எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்றதான் பார்க்குறோம்.